ஃபிஷ் ஃப்ரைக்கு தான் மசாலா ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் தூள் போடலான்ட்டு போட்டப்போ கலர் கொஞ்சம் டார்க்காக இருந்துச்சு. என்னடா டார்க்காக இருக்குன்னு பார்த்தா அது சாம்பார் பொடி. ஆஹா, ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். மசாலா வந்து ஆல்ரெடி ஃபிஷ் ஃப்ரை மசாலா ரெடிமேடாக இருந்தது. நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன். பட் ஆனால் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்த மாதிரி இல்லை. சரி, நம்ம வீட்டிலேயே ட்ரை பண்ணுவோம் மசாலா அப்படின்னு சொல்லிட்டு தேவையானது இந்த கருவேப்பிலை, அதுக்கப்புறம் என்னென்ட்டு எனக்கே ஞாபகம் இல்லை. அந்த டைமுக்கு கையில் என்னெல்லாம் கிடச்சதோ அதெல்லாமே போட்டு பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த நெத்திலையும் கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, ப்ரீவியஸ் vlog பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ கொஞ்சம் எடுத்து அது குழம்பு பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் எடுத்து அந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலாவே தடவி அதுலேயே வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த மீன் குழம்பு வந்து செகண்ட் டைம் இப்போ ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போயாச்சும் ஏதோ ஒரு அளவுக்கு டேஸ்ட் இருந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி பண்ணப்போ இந்த சிக்கன் கிரேவி தான் எனக்கு வெங்காயம் தனியாக தக்காளி தனியாக இருக்குன்னு பார்த்தா இந்த மீன் குழம்பும் அப்படி தான் இருக்குது. ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏன்னா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு மீன் குழம்பு பண்ணுறோம், ஏன் இப்படி ஆகுது அப்படின்றதே தெரியல. அதுக்கப்புறம் தான் வீடியோஸ்லாம் பார்த்தா சில பேர் மசாலா அரைச்சி பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி மீன் குழம்பு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.